சொந்தம் கொண்டாடும் சிலரின் பேரத்தால் சரிதம் ஆழமாய் 10 மணி நேரத்தில் நிறைவேறிய ஜப்பான் ரசிகர்களின் ஆசை. என்ற முடிவு இங்கு யாரோடும் இல்லை. அது நீ என்று நினைத்தால் நீ இறைவன் கை பிள்ளை. புகழ் வந்தாலும் அது கூட கடந்தான் என்றே அவன் வீரத்தை தந்தானே நானும் காலையில் வீட்டு வாசலில் நின்று போட்டோ எடுத்த ஜப்பான் ரசிகர்கள், மாலையில் ஆபீஸ்க்குள்ளேயே அழைத்து போட்டோ எடுத்த தளபதி விஜய். அந்த ஆகாயம் போதாத பறவை ஒன்று நதி கண்ணாடி பார்த்து மனம் நிறைந்தது என்று கடலால் கடல் தாண்டி விஜய் சாரை பார்க்கணும்னு வந்த ஜப்பான் ரசிகர்கள் ஒரு வழியா விஜய் சாரை பார்த்துட்டாங்க. இந்த போட்டோஸ் இப்போ சோஷியல் மீடியால வைரலா போயிட்டு இருக்கு. விஜய் சாரை பார்த்ததும் அந்த ஜப்பான் ரசிகர்கள் செம்ம ஹாப்பி ஆயிட்டாங்க. அவங்களுக்கு சால்வா அணிவிச்சு விஜய் சார் மரியாதையும் செலுத்தி இருக்காரு. ஒரு ரசிகை தன்னோட போனை வந்து காட்டுறாங்க. அதை ஆர்வமா விஜய் சார் பாக்குறாரு. இதுதாங்க நம்ம தளபதி விஜய் சாரோட மனசு. இந்த மனசு வேற யாருக்கு வரும்? தளபதி விஜய்க்கு எக்கச்சக்கமான ஃபேன்ஸ் உலகம் முழுக்க இருக்காங்க. ஜப்பானை சேர்ந்த சில ஃபேன்ஸ் விஜய் சாரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு காலையில இருந்து விஜய் சாருடைய வீட்டு முன்னாடி காத்துட்டு இருந்திருக்காங்க. விஜய் சாரோட வீட்டு வாசல் முன்னாடி போட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு தமிழக வெற்றி கழகத்துடைய பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் அவர்கள் வந்தாரு. அவங்கள பார்த்து கையெல்லாம் கொடுத்துட்டு அவங்கள ஆபீஸ்க்கும் கூட்டிட்டு போயிருக்காரு. டிவிகேவோட ஆபீஸ்ல இப்ப தளபதி விஜய் ஜப்பான் ரசிகர்களை நேர்ல மீட் பண்ணிருக்காரு. அவங்களுக்கு சால்வை அணிவிச்சு மரியாதை செலுத்தி இருக்காரு. ஒவ்வொருத்தவங்க கிட்டையும் டைம் எடுத்து பேசியிருக்காரு, கை கொடுத்திருக்காரு. அண்ட் எல்லார் கூடயும் சேர்ந்து போட்டோஸும் எடுத்துக்கிட்டாரு. முக்கியமா அந்த பிங்க் சுடிதார் அக்கா லிட்டரலி அசல. அந்த அக்காவை பார்க்கும் போது நம்மள ஒரு ஃபேன் அங்க நின்று தளபதி விஜயை எப்படி ரசிப்போமோ அதே மாதிரி ரசிக்கிறாங்கப்பா. அவங்களால நம்பவே முடியல. என்னது, நான் விஜயை பார்த்துட்டேனா, என்னோட போட்டோ எடுத்துக்கிட்டாரா, என்கிட்ட பேசுறாரா அப்படின்னு அவங்க அப்படியே விஜய் சாரை கண் கொட்டாம பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அந்த அளவுக்கு அவர் மேல பாசம் வச்சிருக்காங்கப்பா. கடல் தாண்டி வந்த ரசிகர்களை ஏமாத்த கூடாதுன்னு விஜய் சாரும் பாத்தீங்கன்னா டைம் ஒதுக்கி மீட் பண்ணிருக்காரு. உண்மையிலேயே இதுக்கு பெரிய மனசுதான் வேணும். இந்த வீடியோ இப்ப சோஷியல் மீடியால வைரலா போயிட்டு இருக்கு. இதை பத்தி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. மேலும் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களுக்கு இப்பவே ஃபாலோ பண்ணுங்க.